கோவை புதூரில் சிறப்பு குழந்தைகளுடன் நடனமாடிய வாழைப்பட நடிகை திவ்யா துரைசாமி உதவிகரமாக இருக்க அழைப்பு. கோவை புதூரில் செயல்பட்டு வரும் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் காப்பகத்தில் 36 பெண் குழந்தைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் பாதுகாப்புடன் பராமரிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்தில் இந்த காப்பகம் இயங்கி வருகிறது. இக்காப்பகத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் திரைப்படங்கள் வாழை, ப்ளூ ஸ்டார், எதற்கும் துணிந்தவன் ஆகியவற்றில் நடித்துள்ள இளம் நடிகை திவ்யா துரைசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். குழந்தைகளுக்கான ஒரு இனிய ஆச்சரியமாக அவர் குழந்தைகளுடன் சேர்ந்து சினிமா பாடல்களுக்கு உற்சாகமாக நடனமாடினார். இது அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நிகழ்ச்சியில் பின்னர் குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பின்னர் உரையாற்றிய திவ்யா துரைசாமி கூறியதாவது: பெண் குழந்தைகளுடன் கழித்த நேரம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது. பின்னர் உரையாற்றிய திவ்யா துரைசாமி கூறியதாவது: பெண் குழந்தைகளுடன் கழித்த நேரம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. நமக்கு சிறியது போல தோன்றும் உதவி அவர்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே பெண் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்காக நாம் அனைவரும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என்றார். இக்காப்பகத்தை சார்ந்த பாலசுப்ரமணியம் கூறியதாவது: பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த காப்பகம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பெண் குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். அனைவரும் ஒன்றிணைந்து மனிதாபிமானம் கொண்டு அவர்களின் எதிர்காலத்தை சிறப்பாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நான் திவ்யா துரைசாமி. நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா, கோவை புதூரில் சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் குழந்தைங்களை பார்க்குறதுக்காக இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஒரு சடன் விசிட் பிளான் பண்ணலை. சென்னையில் இருக்கிற பிரான்ச் போகலான்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் சடனாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு இன்வைட் பண்ணாங்க. சரி, உடனே வந்தாச்சு. வந்து பார்த்தா இங்கே குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, இன்னும் என்னென்னும் ப்ளே பண்ண போகிறாங்களாம். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆர்வமாக பார்க்குறதுக்காக. செம்மையாக ஒரு 15 மினிட்ஸுங்க அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நிறைய குழந்தைங்க இருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் நமக்கே தெரியாமல் அவங்களுக்கு அவ்வளோ நீட்ஸ் இருக்கலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சின்னதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் மற்றவங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக கூட இருக்கலாம். ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவாக தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். என்னோடய சைடில் நான் இது வரைக்கும் நான் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் போயிருக்கேன். பட் ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் வரதுனால எனக்கே ஒரு மாதிரி நர்வஸ் அண்ட் எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு. பட் வந்த உடனே எல்லாம் குழந்தைங்கள பார்த்தோன்னே ஜாலியாகிடுச்சு. எல்லாம் பயங்கரமாக வைப் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ட்ரெண்டிங் சாங்ஸ் தான் போட்டு அவங்களோட தான் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க.